இந்த சாமான் அரிசி கிழமைக்கு சீனி பருப்பு மா தந்தத்துக்கு இந்த வெள்ளழிவாக தந்தத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நன்றி. இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் பாதிக்கப்பட்டு சொன்னாங்க எடுக்க ஆன பண்ணாங்க. இந்த தமிழ் பேசும் மக்கள் நிறுவனத்துக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். அதாவது 3/2/2024 இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கிராம சேவையாளர் பிரிவில் சின்னக்குளம், கிளம்பெற்று ஆகிய 3 கிராமங்களுக்கு மக்களுக்கு உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அந்த உணவுப் பொருட்கள் அரிசி, சீனி, கோதுமை மா, பருப்பு, சோயாபீன், உப்பு போன்ற பொருட்கள். இந்த நிகழ்வில் எமது பிரதேசத்தின் அதாவது எமது இக்கிளம்பட்டு கிராமத்தினுடைய கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் தலைவர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கு செய்து மக்களுக்கு இன்று உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த நிதி உதவியை அன்பளிப்பு செய்த தமிழ் பேசும் மக்கள் நிரந்தர நிறுவனம் ஸ்காட் அமைப்புக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை போன்று இதை சிறப்பான முறையிலே நடாத்தி வருகின்ற அமைப்பினருக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கிராம சேவையாளர் உடப்புக்கண்ணி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்த உணவுப் பொருட்கள் இக்கிளம்பட்டு கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் தலைவர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கு செய்து மக்களுக்கு இன்று உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த நிதி உதவியை அன்பளிப்பு செய்த தமிழ் பேசும் மக்களின் நிரந்தர நிறுவனம் ஸ்காட் அமைப்புக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை போன்று இதை சிறப்பான முறையிலே நடாத்தி வருகின்ற ஊற்று வலையுலக அமைப்பினருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று அதாவது 3/2/2024 வீடியோ நிகழ்வில் எனது பிரதேசத்தின் அதாவது எனது இக்கிளம்பட்டு கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் தலைவர்களும் கலந்து கொண்டு மக்களுக்கு இன்று உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த